ஈஸியாக டேஸ்டியாக காலை உணவு, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 வந்து கீறி வச்சுருக்கேன். இப்போ கடாய் ஒன்று வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் போல் கல்லெண்ணெய், 1 ஸ்பூன் கல்லெண்ணெய், 1 ஸ்பூன் வந்து நெய் போட்டுட்டு ஒரு 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை குட்டியோண்டு, கொஞ்சம் போல் சோம்பு போட்டு அதை தாளித்த பிறகு இந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, பச்சை மிளகா இதெல்லாம் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 2 கேரட் வந்து துருவி எடுத்துங்க, கொஞ்சம் பெரிய துருவில் துருவி எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு கைப்பிடி நிறைய இது புதினா அது குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். சரிங்களா? இப்போ அந்த தக்காளியும் இஞ்சி பூண்டு வந்து நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். அது கட் பண்ணி போட்டு நல்லா அது வதங்கி வந்துடும்னா நீங்கள் அதிலே சேர்க்கலாம். அது வதங்க மாட்டேன்றதுனால தான் இந்த மெத்தடு. இஞ்சி பூண்டாக கூட அந்த ஒரு தக்காளியும் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துங்க. வதக்கி எடுத்துட்டு இப்போ நான் 1 கப்பு ரவை எடுத்துருக்கேன், ஒயிட் ரவை. சரிங்களா? வறுத்த ரவை. அதுக்கு 2 கப்பு தண்ணி போதுமானது ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே கால்வாசி லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சிக்கிட்டு நல்லா கொதித்து வந்தோடனே ரவையை போட்டு கிண்டி ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு அது நம்ம கிண்டும் போதே வாசனை சும்மா தூக்கம் பார்த்திங்களா, அந்த ஒரு பிரியாணி வாசம் மாதிரி வரும். சரிங்களா? இது கிச்சடின்லாம் இல்லை வந்து கேரட்டு புதினா பஞ்ச் மாதிரி, லெமன் பஞ்ச் மாதிரி, ரவா பஞ்ச் செம்மையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். தொட்டுக்கவே எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு தேவைன்னா வெள்ளை சட்னி இருக்குது பார்த்திங்களா, உடச்சக்கல்லையும் தேங்காயும் வச்சு அரைப்போம் பார்த்திங்களா, அந்த சட்னி தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.